நான் ஒரு தமிழ்நாட்டின் தென்பகுதியிலே ஒரு கிறிஸ்தவ கிராமத்திலே ஒரு கிறிஸ்தவ பெற்றோருக்கு மகளாக பிறந்தேன். எங்களுடைய கிராமம் முழுவதும் கிறிஸ்தவர்களால் இருந்ததா. காலை மாலை ஆராதனை உண்டு. அந்த ஆராதனையில் கலந்துக்கல அப்படின்னு சொன்னால் ஸ்கூல்லையும் அடி விழும், வீட்லேயும் அடி விழும். ஆகவே எங்கள் ரோட்டில் நாங்கள் விளாண்டுட்டு இருந்தாலும் 6 மணிக்கு பெல் சத்தம் கேட்ட உடனே சர்ச்சுக்கு ஓடிடுவோம். அங்கே போய் ஆராதனை முடிச்சுட்டு அங்கே ஒரு ஓரத்தில் விளக்கு இருக்கும், அதில் தேங்காய் எண்ணெய் வச்சுருப்பாங்க. அந்த எண்ணெய் எடுத்துகிட்டு வந்து எங்கள் அம்மாக்கிட்ட வந்து கொடுத்தாதான் நீ சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருக்க நம்புவாங்க. அதனால் எங்கே விளையாண்டுட்டு இருந்தாலும் ஆலய மணி சத்தம் கேட்டவுடனே சர்ச்சுக்கு போவோம். 2 ஆராதனையிலும் கலந்து கொள்வேன். எல்லாம் ஒருவேளை வீட்டுக்கு நல்ல பிள்ளை மாதிரி இருப்பேன், எல்லாத்துக்கும் நல்ல பிள்ளை வசனெல்லாம் ஒப்பிச்சிட்றா அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனாலும் என் உள்ளத்துக்கு தெரிஞ்சிச்சு நிறைய காரியம் நம்ம ஏசப்பாக்கு பிடிக்காத காரியெல்லாம் என் உள்ளத்தில் இருக்குது. நான் ஏசப்பா என்னை பார்த்தா, என் உள்ளத்தை பார்த்தா எப்பயுமே சந்தோஷப்படுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி நான் யோசித்துருக்கிறேன். நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னோட 9 வயதில் சண்டே ஸ்கூல் டீச்சர் ஒரு மிஷினரி சம்பவத்தை சொன்னாங்க. அந்த மிஷினரி யாரை பற்றி சொன்னாங்களா ஞாபகத்துக்கு இல்லை. ஆனால் அந்த முடிவில் ஆண்டவருக்குள்ள ஜெபத்தில் அவங்க வழி நடத்தும் போது என்னோட கைகளை உயர்த்தி கண்களில் கண்ணீர் வடிய, ஏசப்பா நானும் என்னை மிஷினரியாக ஒப்பு கொடுக்குறேன், உங்கள் ஊழியத்துக்குன்னு என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் அன்றைக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சந்து இருக்கும், அழுகை அடக்கமில்லை, ஏன் அழுதன்னு வீட்டில் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே நின்று ரொம்ப நேரம் அழுது கண்ணீரை தொடச்சிட்டு நான் வீட்டுக்கு போனேன். அகில உலகத்துக்காக, ஊழியங்களுக்காக, எல்லாத்துக்காக ஜோம் நீட்டு நான் கண்ணை திறந்து பார்த்தேன்னா டைம் 5 நிமிஷம் கூட ஆயிருக்காது. இன்னும் ரொம்ப கவலையோட பாரத்தோட ஜோம்னா கூட 10 நிமிஷத்துக்கு மேலே எனக்கு ஜோம்னு தெரியாது. ஏசப்பாட்ட போய் சொல்வேன், ஏசப்பா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, நான் கொஞ்சம் நேரம் நான் உங்கள் மடியில் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். இன்னும் ரொம்ப பாரங்கள் அதிகமாகும் போது உங்கள் மேலே நான் சாஞ்சிக்கிறேன் சாமி அப்படின்னு சொல்லுவேன். கண்ணை மூடி கையை கூப்பி ஏசப்பாட்ட சொன்னேன், ஏசப்பா ஃபார்மலாக பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லி நான் ஜொபிக்க ஆரம்பித்தேன்னா எனக்கு 5 நிமிஷத்துக்கு மேலே ஜோம்னு தெரியாது சாமி. நான் ஒன்று செய்கிறேன், 2 பேர் உட்காருகிற அளவுக்கு நான் போர்வையை விரிச்சுக்கிறேன், நான் ஒரு பக்கத்தில் உட்காந்துக்கிறேன், நீங்கள் இன்னொரு பக்கத்தில் உட்காந்துக்காங்க, என் இருதயத்தில் என்னென்ன காரியங்கள் இருக்கோ அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஆண்டவரே, இதுதான் ஜெபம் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன். நான் ஜெபிச்சுட்டு கண்ணை திறந்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் அப்படியே ஆண்டவர்கிட்ட பேசிட்டேன். 5:30 மணிக்கு மேலே ஆயிரும். எப்படி நேரம் போச்சு, எப்படி நம்ம ஜெபிச்சோம் அப்படின்னே தெரியவே தெரியாது. அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய காரியங்களை ஒரு சின்ன பிள்ளை சொல்கிறது போல் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன். இன்றைக்கு நான் தேவ சமூகத்திற்கு முன்பதாக நின்று நான் சொல்ல முடியும், உண்மையாகவே ஆண்டவருடைய அன்பான கைகளின் அரவணைப்பை நான் அறிந்திருக்கிறேன், அவருடைய தொடுதலை நான் அறிந்திருக்கிறேன், ஆறுதல் படுத்துகிற அவருடைய வார்த்தைகளை நான் அறிந்திருக்கிறேன், தேற்றுகிற அவருடைய ஒரு தாயை போன்ற அன்புடன் தேற்றுகிற அவருடைய வார்த்தையை அறிந்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்னை இப்படி நடத்தி வந்தார்.